நெக்ஸ்ட் grouping of matter on the basis of physical states. அதாவது பொருட்களினுடைய இயற்பியல் நிறையை பொறுத்து அதை குரூப்பாக பிரிக்கிறது. யூ ஆல்ரெடி நோ வாட் குரூப்பிங் இஸ் ஆல் அபவுட். எப்படி எல்லாத்தையும் குரூப்பாக பிரிக்கிறதுங்கிறத பற்றி ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேட்டர் கேன் பி grouped into solids, liquids and gases based on the above characteristics. அதாவது பொருட்களை திண்மம், திரவம், வாயு என அதோட கேரக்டர்ஸை பொறுத்து நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். தேர் ஆர் 3 physical states of matter. இதை தான் பொருட்களின் 3 இயற்பியல் நிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மாஸ், ஷேப் அண்ட் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். அதாவது இந்த மூன்றினுடைய நிறை, வடிவம் மற்றும் கன அளவு 3ஐயும் பார்க்கலாம். லெட் அஸ் ஃபஸ்ட்டு டேக் எனி சாலிட் சே ஸ்டோன். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் கல் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கேட்குற கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். எஸ்ஸா நோவான்னு ஆன்சர் பண்ணணும். டூ யூ நீட் எ கண்டெய்னர் டு நோ த ஷேப் ஆஃப் எ ஸ்டோன்? நம்ம ஸ்டோனை போடுறதுக்கு கண்டெய்னர் தேவையா? அதோட ஷேப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டெய்னர் தேவையா? நோ. ஏன்னா சாலிட் ஹேஸ் டெஃபினட் ஷேப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது ஸ்டோனுக்கு டெஃபினட் ஷேப் உண்டு. அதனால் நம்ம அதுக்கு கண்டெய்னர் தேவையில்லை. If you move the stone from the ground to a table or place it on the shelf, does it shape change? அதாவது நீங்கள் ஸ்டோனை செல்ஃப் மேலேயோ டேபிள் மேலேயோ வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து அதோட ஷேப் சேஞ்ச் ஆகுமா? நோ. அதாவது சாலிட் டெஃபினட் ஷேப், அதாவது மாறாத நிலை கொண்டது. அதனால் எங்கே வச்சாலும் அந்த ஸ்டோனுடைய ஷேப் மாறவே மாறாது. A solid does not need a container. It stays as it is because its particles are tightly packed and has a definite shape. அதாவது சாலிட்ஸ்க்கு டெஃபினட் ஷேப் இருக்கும். அதனால் அதோட மாலிகுல்ஸ் ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும். அதனால் அதுக்கு கண்டிப்பாக உறுதியான ஒரு ஷேப் இருக்கும். அதனால் எங்கே வச்சாலும் அதோட வடிவம் மாறவே மாறாது. If you take the stone from the ground, place it on the table or shelf, its shape and volume do not change. அதை நம்ம எங்கே வச்சாலும் அதனுடைய வடிவமும் அதனுடைய கன அளவும் மாறாது. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 2. Sit together in groups of 3. Look at objects given below. Are they familiar to you? Are they same or different? And what basis did you group them? Is there only one way of doing it or more ways? Discuss with your group members and note it down. அதாவது இந்த சாலிட், லிக்விட், கேஸ் அந்த 3ஐயும் பார்க்குறோம். அதனுடைய மாஸ், ஷேப் அண்ட் வால்யூம் 3ஐயும் வச்சு நெக்ஸ்ட் பேஜில் நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். பாருங்கள். You should classify these things carefully. For example, pencil and books are used for studying. The bucket and the comb are made of plastic. அதாவது பென்சில் புக்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய பக்கெட்டும் கோம்ப் அதாவது சீப்பும் எதனால் ஆனது? பிளாஸ்டிக்கால் ஆனது. while the table and ladle are made of wood. ladle பாருங்கள். இந்த டேபிளும் லேடில் கரண்டி இருக்கு இல்லையா, இது ரெண்டும் எதால் ஆனது? உட்டால் ஆனது. The scrub brush and broom are rough but the toy bear is soft. இதில் பாருங்கள், இந்த ப்ரூம் விளக்குமாறும் இதில் இருக்கக்கூடிய இந்த ரஃப் ப்ரஷ்ஷும் ரஃப்பாக இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த டாய்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. Light can pass through the glass of water and the spectacles but not through the apple or iron box. அதாவது கிளாஸ் ஆஃப் வாட்டர், அதாவது ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதன் வழியே ஒளி ஊடுருவும். ஆனால் அதே ஒளி லைட் எதன் வழியாக பாஸ் ஆகாது? ஆப்பிள், அயன் பாக்ஸ் வழியாக பாஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு த கவ் அண்ட் த பேர்ட் ஆர் லிவிங் திங்ஸ் வைல் த ரெஸ்ட் ஆர் நாட். அதாவது இந்த கவ்வும் பேர்டும் ஒரே இடத்துல இருக்காது. ஏன்னா அது லிவிங் திங்ஸுங்கனால இடம் விட்டு இடம் நகரக்கூடியது. வாட்டர் இன் த கிளாஸ் இஸ் லிக்விட் பட் ஏர் இன் த பலூன் இஸ் கேஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆர் சாலிட்ஸ். அதாவது கிளாஸில் இருக்கக்கூடிய வாட்டர் லிக்விட், அது பலூனில் இருக்கக்கூடிய ஏர் கேஸு, அது மீதி ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாமே சாலிட்ஸ். த ஃபெதர் அண்ட் த பேப்பர் கப் கேன் ஃப்ளோட் பட் த ஆப்பிள் ஆர் த பீஸ் ஆஃப் ஸ்டோன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பேப்பர் கப்பும்
ஃபெதரும் வந்து ஃப்ளோட் ஆகும், மிதக்கும். ஆனால் ஆப்பிளும் ஸ்டோனும் அந்த மாதிரி மிதக்காது. த ரப்பர் பேண்ட் கேன் பி ஸ்ட்ரெச்டு பட் நாட் த காம்ப். அதாவது ரப்பர் பேண்டும் கோம்பும் வந்து ரப்பரால் ஆனதுனாலும் அது வந்து ரப்பர் பேண்டை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ண முடியும், அதாவது இழுக்க முடியும். ஆனால் கோம்பு வந்து அந்த மாதிரி இழுக்க முடியாது. தோ தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தே ஆர் மேட்டர். இப்போ மேலே பார்த்த எல்லா பொருட்களும் ஒவ்வொரு விதமான ப்ராப்பர்ட்டிஸை கொண்டது. ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரை டு fill in the following table. You can group them according to their uses, the materials which they are made of or some other properties. என்ன சொல்லணும்? things that float, things that sink. அதாவது மேலே கொடுத்துக்கக்கூடிய பொருட்களில் எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து மிதக்கும், எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து மூழ்கும். ஃப்ளோட்னா மிதக்கிறது, சிங்க்னா மூழ்கிறது. ட்ரை டு மேக் மோர் சச் டேபிள்ஸ் பேஸ்டு ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கஸ்டு above. அது மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி நிறைய விதமான டேபிள்ஸை உருவாக்கி அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஹவு many டேபிள்ஸ் could you மேக்? உங்களால் எத்தனை டேபிள்ஸ் மேக் பண்ண முடியும்? ஹவு did you classify the items of the above list as solids, liquids and gases? You should have done it based on some properties. அப்போது இதை சில வகையான பண்புகளை வச்சு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். Items that like brick and door which are hard comes under solids. இதெல்லாம் ஹார்டாக இருக்கிறதுனால சாலிட்ஸ் வகையில் வரும். Things that flow comes under liquids and others which are very light and can flow more freely comes under gases. Well, you're right. Take a look at the figure given below. What do you observe? கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து காலம்ஸ். ஃபஸ்ட் இருக்கக்கூடியது சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸஸ். இதில் நிறைய திங்ஸ் வந்து மாறி இருக்குது. இது நீங்கள் கரெக்டாக சாலிட்ஸ்னால் எதெல்லாம் சாலிட்ஸில் வரும், எதெல்லாம் லிக்விட்ஸில் வரும், எதெல்லாம் கேஸில் வரும், நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க், டுடேஸ் ஹோம்ஒர்க். இதுவும் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். யூ ஷுட் ட்ரா திஸ் ஆட்டம் with using color pencil. Thank you, students.